நெக்ஸ்ட் எக்ஸாம் நம்மளுடைய பைத்தான் எக்ஸாம். ஸோ இதில் ஃபஸ்ட் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷன் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம். ஸோ இதில் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்னா என்ன, ஸ்டேட்னா என்ன, கண்ட்ரோல் ஃப்ளோனா என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம படிச்சிடணும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் படிக்கணும். தென் அதனுடைய ப்ரோக்ராம் படிச்சுக்கணும். ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சூடோ கோட் அப்படின்னா என்னென்னு படிக்கணும், ஃப்ளோ சார்ட் என்னென்ன படிக்கணும், அப்புறம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னு படிக்கணும். ஸோ அதுக்கு வித் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமும் நம்ம எழுதிடணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 2 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதுக்கு நம்ம ப்ரோக்ராம் என்ன மாதிரிலாம் நமக்கு கொஷின் கேட்பாங்க யூனிவர்சிட்டி எக்ஸாமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக 2 மார்க்லையும் கேட்குறாங்க, 8 மார்க்லையும் கேட்குறாங்க. ஸோ அது என்னென்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஃபிபோனாக்சி ப்ராப்ளம், ஃபேக்டோரியல் ப்ராப்ளம், பாலிண்ட்ரோம் ப்ராப்ளம், ஆட் அண்ட் ஈவன் ப்ராப்ளம், சம் ஆஃப் என் நம்பர்ஸ் ப்ராப்ளம். ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம அல்கரிதம் படிக்கணும், ஃப்ளோ சார்ட் படிக்கணும், சூடோ கோட் படிக்கணும். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 8 மார்க்லேயும் கேட்குறாங்க, 2 மார்க்லேயும் கேட்குறாங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவர்ஸ் ஆஃப் ஆனர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம என்னென்ன படிக்கணும்னா டயக்ராம் பார்த்துக்கணும், தென் அதுக்கு சூடோ கோட் பார்த்துக்கணும், அல்கரிதம் பார்த்துக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமும் இதில் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னதுன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டோடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் யூனிட் 2 அப்படின்னா என்னதுன்னா டேட்டா எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் செகண்ட் ஹாஃப்லேயும் சேர்த்து ஒரு 3 கொஷின்ஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து என்னதுன்னா வேல்யூஸ் அண்ட் டைப்ஸ். வேல்யூஸ் அண்ட் டைப்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம எழுதணும்னா நம்ம எப்படி வேல்யூ ஸ்டோர் பண்ணணும், எந்த மாதிரி டைப்பில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டு, ஃப்ளோட்டு, பூலியன், ஸ்ட்ரிங்கு, ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு டேட்டா டைப்ஸ் இருக்கும். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். அதுதான் வேல்யூஸ் அண்ட் டைப்ஸு. இந்த வேல்யூஸ் அண்ட் டைப்ஸ் கொஷின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிண்டெக்ஸ் இருந்தால் சிண்டெக்ஸ் எழுதணும், தென் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கண்டிப்பாக எழுதணும். சரியா, இது வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் செகண்ட் யூனிட்ல. செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதுன்னா ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். ஸோ ஆப்ரேட்டர்னா என்ன, நம்ம என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் பைத்தானில் யூஸ் பண்ணுறோம், அந்த பைத்தானோட ஆப்ரேட்டரில் நம்ம எது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி நம்ம படித்து வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமும் நம்ம படிச்சுக்கணும். ஸோ எல்லா ஆப்ரேட்டருக்கும் சேர்ந்து ஒரே ப்ரோக்ராமாக படித்தாலும் ஓகே. ஸோ என்னதுன்னா கண்டிப்பாக எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இதில் இருக்கும். ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் நமக்கு கேட்பாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் என்னதுன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேல்யூ ஆஃப் 2 வேரியபிள்ஸ். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேல்யூ ஆஃப் 2 வேரியபிள்ஸ். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா நம்பர்ஸ் இருக்கலாம், இல்லை வேறு எதாவது வேணாலும் இருக்கலாம். பட் எந்த வேல்யூஸ் எடுத்துக்கிறோமோ அதை நம்ம ஸ்வாப்பிங் பண்ணுவோம். இது நம்ம எக்ஸ்சேஞ்சுன்னு மட்டும் கேட்க மாட்டாங்க, ஸ்வாப்பிங்னும் கேட்பாங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா சூடோ கோட் படிக்கணும், அல்கரிதம் படிக்கணும், ஃப்ளோ சார்ட்டும் படிக்கணும். ஸோ இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இது இல்லாமல் இன்னொரு ப்ராப்ளம் என்னதுன்னாக்கா டிஸ்டன்ஸ். 2 பாயிண்ட்ஸ்க்கு இடையே வந்துட்டு எப்படி டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம படிக்கணும். ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அல்காரிதம் எழுதணும், சூடோ கோட் எழுதணும், ஃப்ளோ சார்ட் எழுதணும். ஸோ அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் மேபி எழுத முடிஞ்சால் எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம அதில் படிச்சுக்கணும். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதில் அதிகமாகவே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் அண்ட் டைப்ஸு, தென் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் ஒன்று, லாஸ்ட்டாக வந்துட்டு 2 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் தான். அவ்வளோதான். யூனிட் 3 பார்த்தீங்கன்னா டைட்டில் கண்ட்ரோல் ஃப்ளோ அண்ட் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்ஸ். இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேட்க போகிறதில்ல, அது வந்து நமக்கு பிரித்து தான் கேட்குறாங்க. ஒரு 8 மார்க்ஸ் வந்து 2 கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டும், அடுத்த 8 மார்க்ஸ் வந்துட்டு அடுத்த 2 கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸும், அந்த மாதிரி எது வேணாலும் அவங்க கேட்கலாம். ஸோ அதில் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இஃப் எல்ஸு, எல்ஸ் இஃப் லேடர், ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு சிண்டெக்ஸ் இருக்கும், அந்த சிண்டெக்ஸ் என்னங்கிறது நம்ம தெளிவாக படிச்சிடணும். அதுக்கப்புறம் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத நம்ம என்னங்கிறத படிச்சிடணும். அப்புறம் அதுக்கு கண்டிப்பாக எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எழுதணும். சரியா, இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். இது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னா என்னதுன்னா ஐட்ரேஷன்.
ஐட்ரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னாக்க, நம்ம கண்டினியூவாக ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஐட்ரேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து அதிகமாக நம்ம எந்தெந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா, வைல் யூஸ் பண்ணுறாங்க, ஃபார் யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்க ஸ்டேட்மெண்ட்டும் ஐட்ரேஷன்ஸ்லாம் வருது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் என்னதுன்னா பிரேக்கு, கண்டினியூ, பாஸு, ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கும். இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இது செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதுலேயுமே நம்ம என்ன பண்ணணும்னா சின்டெக்ஸ் படிச்சிடணும். அதற்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் படிச்சிடணும், எக்ஸ்ப்ளனேஷனும் படிச்சிடணும். சரியா? அடுத்து ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா என்ன? ஃபங்க்ஷனுடைய அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷினே ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷனோட சிண்டெக்ஸ் எப்படி எழுதணும், அதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்துட்டு எந்த மாதிரி எழுதணும், அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, தென் அதில் எந்த மாதிரி வேரியபிள்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த வேரியபிள் வந்து நம்ம லோக்கலாக டிஃபைன் பண்ண போகிறோமா இல்லை குளோபலாக டிஃபைன் பண்ண போகிறோமா, அதையுமே நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணி சொல்லிடணும். தென் அதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது பெராமீட்டர் யூஸ் பண்ண போகிறோமா, ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோமா, அதெல்லாமே நம்ம அதில் வந்து டிசைட் பண்ணி சொல்லிடணும். ஸோ நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோங்கிறத வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாவே ஃபங்க்ஷனோட கொஷின் முடிஞ்சிடும். ஸோ அடுத்த ஆஃபில் வந்துட்டு நம்ம இம்பார்ட்டன்ட்னா ஃபங்க்ஷன் தான். ஸோ இதை வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட படிச்சிடணும். ஸோ இது வந்து ஃபங்க்ஷனு. அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ். ஸ்ட்ரிங்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அதில் நம்ம ஸ்ட்ரிங்னா என்னன்னு படிக்கணும், ஸ்ட்ரிங்கில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாங்கிறத படிக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ரிங்கில் இம்யூட்டபிளாக இருக்கா, அது மியூட்டபிலிட்டியா அப்படிங்கிறத படிச்சுக்கணும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமும் படிச்சிடணும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் இதில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் இதில் அதிகமாக கேட்குறாங்க. லிஸ்ட்னா என்ன, அரேனா என்ன, லிஸ்ட்டுக்கும் அரேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதெல்லாம் வந்துட்டு என்னன்னு கேட்குறாங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்லேயே கேட்குறாங்க. இதில் ப்ராப்ளம் நம்ம அதிகமாக எதில் வருது அப்படின்னா லீனியர் சர்ச், பைனரி சர்ச். லீனியர் சர்ச்சும் அதிகமாக இதில் கேட்குறாங்க ப்ராப்ளம்க்கு, பைனரி சர்ச்சும் கேட்குறாங்க. ஸோ நார்மலாக நம்ம எல்லா ஃபஸ்ட் யூனிட்டுக்கு செகண்ட் யூனிட்டுக்குலாம் சொன்ன மாதிரி தான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்க்கு கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், அல்காரிதம் எழுதணும், சூடோ கோட் எழுதணும், ஃப்ளோ சார்ட் எழுதணும். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் தேர்ட் யூனிட்டோடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து ஃபோர்த் யூனிட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு, டிபிள்ஸ், டிக்ஷனரி. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு. ஸோ அதில் லிஸ்ட்டுனா என்ன, அது லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன பண்ணலாம், அதில் லிஸ்ட் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது, லிஸ்ட் வந்துட்டு மியூட்டபிலிட்டியா, இம்யூட்டபிலிட்டியா, ஸோ இதெல்லாமே வந்துட்டு என்னதுன்னா லிஸ்ட் கொஷினில் வந்துடும். ஸோ லிஸ்ட்டில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோமோ அது எல்லாமே லிஸ்ட்டு அப்படிங்கிற டைட்டிலில் படிச்சிடணும். இது வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்னா டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரியில் எந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணுறோம், ஸோ டிக்ஷனரியில் எந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ண போகிறோம், அது எந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், எப்படி அதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் ப்ரோக்ராமில், ஸோ அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன இருக்குது, ஸோ அதுக்கு சிண்டெக்ஸ் என்ன இருக்குது, எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் டிக்ஷனரிக்குள்ளார நம்ம படிச்சிடணும். ஸோ டிக்ஷனரியும் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால் என்னதுன்னா ஸ்டூடெண்ட்டோட மார்க் ஸ்டேட்மெண்ட் இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீட்டைல் பில் ப்ரிப்ரேஷன், இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து ஓனாக எழுதுகிற மாதிரியே இருக்கும். ஸோ எந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம வந்து படிச்சுக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்னா அதில் என்னென்ன ஃபீல்டெலாம் வரும், என்னென்ன பண்ண போகிறோங்கிறத படிச்சுக்கணும். இப்போ ரீட்டைல் பில் ப்ரிப்ரேஷன்னா அதில் நம்ம என்னென்ன காலம்ஸ் வரும், என்னென்ன ஃபீல்டு வரும், அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டிக்ஷனரி க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். இது ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ணிடணும், சூடோ கோட் எழுதணும், அல்காரிதம் எழுதணும், ஃப்ளோ சார்ட் எழுதணும். ஸோ இது எல்லாமே என்னன்னு சொல்லிடலாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் யூனிட் 5 பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ், மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ். இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃபில் ஃபைல் ஆப்ரேஷன்ஸ், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி ரீட் பண்ணணும், எப்படி ரைட் பண்ணணும், அதுக்கு என்ன சிண்டெக்ஸு, அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகும், அதை நம்ம எப்படி வந்து ரெக்கவர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்துட்டு செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். தேர்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ். ஸோ மாடியூல்ஸ்னால் என்ன,
அதை நம்ம மாடியூல்ஸ் எப்படிலாம் க்ரியேட் பண்ண போகிறோம், அதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் என்னங்கிறத படிச்சுக்கணும். பேக்கேஜ்னா என்ன, ஸோ அது பேக்கேஜ் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம், அதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கிறத படிச்சுக்கணும். ஸோ அடுத்து இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் வேலிடேஷன். ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமாக கேட்குறாங்க. ஸோ அதுக்கு எப்படி படிக்கணும்னா அல்காரிதம், சூடோ கோட், ஃப்ளோ சார்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம படிச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து 5th யூனிட்டில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஃபைனலாக 5 யூனிட்க்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இதை மட்டுமே நீங்கள் கோத்ரூ பண்ணால் போதும். இல்லை எனக்கு நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் வரப்போகுது. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணுங்கள். ஒரு கொஷின் கூட விட்டுட்டு வந்துடாதீங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் ஹைலைட் பண்ணுங்கள். பென்சிலில் டயக்ராம் கொஞ்சம் நீட்டாக போடுங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சரியாக பண்ணாவே போதும். சைட் ரீடிங் ஏதாவது இருக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே எழுதுங்க, எல்லாமே பண்ணுங்கள். எக்ஸாம்பிள்ஸ் கம்பல்சரி எல்லாத்துக்குமே கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.